ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்தில். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ஒரு காலத்தில். தேர் லிவ்ட் அ cloth merchant in a village with his wife and 2 children. ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா ஒரு காலத்தில். தேர் அப்படின்னா அங்கே. லிவ்டு அப்படின்னா வசித்தார்கள். யார் வசித்தார்கள்? அ க்ளோத் மெர்ச்சன்ட். க்ளோத் மெர்ச்சன்ட் அப்படின்னா ஒரு துணி வியாபாரி அல்லது துணி வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அப்படின்றது இங்கே வந்து இல் அப்படின்ற மீனிங்கில் வரும். அதாவது இன் அ வில்லேஜ் அப்படின்னா ஒரு கிராமத்தில் அப்படின்ற மீனிங்கில் வரும். வித்னா உடன். ஹீஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஹீஸ்ன்றது அவருடைய மனைவி மற்றும் 2 children 2 குழந்தைகள். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னா, ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு துணி வியாபாரி தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். They were interred quite well off அப்படின்னா they அப்படின்னா அவர்கள், were அப்படின்னா இருந்தன, interred அப்படின்னா உண்மையில், quite well off அப்படின்னா நன்றாக இருந்தார்கள் அப்படின்ற மீனிங். அவர்கள் உண்மையில் நல்ல நிலையில் இருந்தார்கள் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். They had a beautiful ken. They அப்படின்னா அவர்கள், had அப்படின்னா இருந்தது. என்ன இருந்தது? a beautiful ken, ஒரு அழகான கோழி. அவர்கள் ஒரு அழகான கோழி வைத்திருந்தார்கள். அதான் இதோட மீனிங். ஓகே. which laid an egg every day. whichனா எந்த அப்படின்றது, laid அப்படின்னா இடும். இங்கே ஏன் ஆன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே எக் வவல்ஸோட ஈ வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஆன் கொடுத்துருக்காங்க. ஆன் எக் எவ்ரிடே. அதாவது அதோட மீனிங் என்னென்னா அது தினமும் ஒரு முட்டையிடும். அதான் இதோட மீனிங். which laid an egg every day அப்படின்றதோட மீனிங் அது தினமும் ஒரு முட்டையிடும். It was not an ordinary egg. It அப்படின்றனா இது அப்படின்ற மீனிங். was not அப்படின்றது இல்லை அப்படின்ற மீனிங் குறிக்கும். ஆன் இங்கே வந்து ஆன் வந்திருக்கு. ஆன் வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஆர்டினரி எக். இது வந்து ஓ வந்து வவல்ஸ், AEIOU வவல்ஸ். ஸோ இங்கே ஆன் கொடுத்துருக்காங்க. It was not an ordinary egg. அதாவது இது ஒரு சாதாரண முட்டை அல்ல அப்படின்ற மீனிங். rather அப்படின்னா மாறாக. a golden egg. அப்படின்னா ஒரு, கோல்டன் அப்படின்னா தங்க, எக் அப்படின்றது முட்டை. அதாவது rather அப்படின்றது மாறாக, ஒரு தங்க முட்டை, கோல்டன் எக் ஒரு தங்க முட்டை. But the man was not satisfied with what he used to get daily. But அப்படின்னா ஆனால். the man அப்படின்றது man அப்படின்றது எதை யாரை குறிக்கும்னா க்ளோத் மெர்ச்சன்ட், இந்த வியாபாரியை குறிக்கும். was not இல்லை, satisfied அப்படின்னா திருப்தி அடையவில்லை அப்படின்ற மீனிங். எப்போ உடன், வித்னா என்னது உடன். வாட்னா என்ன அப்படின்ற மீனிங் வரும். he used to get daily, அதாவது அவர் டெய்லி பெறுறது தான் இங்கே used to get. he used to get daily. அதாவது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா பட்னா ஆனால், அது நார்மலாக நமக்கு தெரியும். அதாவது அந்த மனிதர்னாக்கா இந்த மேன் மெர்ச்சன்ட், க்ளோத் மெர்ச்சன்ட் குறிக்கும். சரியா? அவருக்கு திருப்தி அடையலை,
இந்த கோழி வந்து டெய்லி முட்டையிடுறது வந்து திருப்தி அடையலை, அதான் இங்கே சொல்கிறாங்க, அந்த திருப்தி கிடைக்கல. He was get a rich trace kind of a person. He அப்படின்றது அவர், was அப்படின்னா இருந்தார், என்னவா இருந்த, a kid twice kind of a person அப்படின்னா பெரிய பணக்காரர் அப்படின்றது மீனிங். அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The man wanted to get all the golden eggs from his ken at on a single go. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, the man அப்படின்றது துணி வியாபாரியை குறிக்கும். wanted வேண்டும் அப்படின்றது. to get பெற வேண்டும். எதை பெற வேண்டும்? all the golden eggs எல்லா தங்க முட்டைகளையும். from இருந்து, fromனா இருந்து, எதிலிருந்து? his ken அவருடைய கோழி, அவருடைய கோழியிலிருந்து. at on single go ஒரே தடவையில் எல்லா முட்டையும் பெற விரும்பினார், அதான் இதோட மீனிங். அந்த துணி வியாபாரி தன் கோழியிடமிருந்து அனைத்து தங்க முட்டைகளையும், எல்லா தங்க முட்டைகளையும் ஒரே நேரத்தில் பெற விரும்பினார், இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். So one day he thought hard and at last clicked upon a plan. So அப்படின்னா எனவே, one day அப்படின்னா ஒரு நாள், he அப்படின்னா அவர், thought hard அப்படின்னா கடுமையாக யோசித்தார், and அப்படின்னா மற்றும், at last கடைசியாக அப்படின்ற மீனிங். கிளிக்டு அப்படின்னா நமக்கே தெரியும், ஒரு யோசனை தோன்றுறது. upon a plan அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது, upon a plan. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ அப்படின்னா எனவே ஒரு நாள் அவர் கடுமையாக யோசித்து கடைசியாக ஒரு திட்டத்தை கிளிக் செய்தார். He decided to kill the hen and get all the eggs together. He அப்படின்னா அவர், decided முடிவு செய்து விட்டார், to kill எதுக்கு, கொல்வதற்காக, கொன்று விடுவதற்காக. யார? the hen and மற்றும் get all the eggs togetherனா சேர்ந்து, getனா பெற, இங்கே வந்து getனா என்ன பெற, all the eggsனா எல்லா முட்டைகளையும், together அப்படின்னா சேர்ந்து. அவர் கோழியை கொன்று எல்லா முட்டைகளையும் ஒன்று சேர பெறுவதற்காக முடிவு செய்து விட்டார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். So the next day when the hen laid a golden egg, the man caught hold of it, took a sharp knife, chopped off its neck and cut its body open. So அப்படின்னா எனவே, the next day அப்படின்னா அடுத்த நாள், when the hen laid a golden egg எப்போ வந்து அந்த கோழி தங்க முட்டை இடுமோ, ஓகே, the man caught hold of it அதாவது அந்த மனிதர் துணி வியாபாரி பிடித்து விட்டார். took அப்படின்னா எடுத்தார், எதை எடுத்தார், a sharp knife ஒரு கூர்மையான கத்தியை எடுத்தார். chopped off its neck அதாவது chopped அப்படின்னா வெட்டுறது, இங்கே chop அப்படின்னா வெட்டுறது, sharped அப்படின்னா வெட்டி விட்டார் அப்படின்னு. எதை வெட்டி விட்டார்? இட்ஸ் neck, இட்ஸ் அப்படின்றது கோழியை குறிக்கும், neck அப்படின்னா கழுத்து, and cut its body open. கட் அப்படின்னாலும் வெட்டுறது தான், இட்ஸ் அப்படின்றது கோழியை குறிக்கும், எதை வெட்டினாரு? பாடி, அதோட உடம்பை வெட்டி ஓப்பன் பண்ணாரு. அதாவது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, எனவே அடுத்த நாள் கோழி தங்க முட்டை இட்டபோது அந்த மனிதன் அதை பிடித்து கூர்மையான கத்தியை எடுத்து அதன் கழுத்தை அழுத்து
அதன் உடம்பை திறந்தான் அப்படின்றதான் இதோட மீனிங். There was nothing but blood all around. தேர்னா அங்கே, was nothing அப்படின்னா இல்லை, பட் அப்படின்னா இங்கே வந்து ஆனால்ன்ற மீனிங் வராது, தவிர அப்படின்ற மீனிங் வரும். blood all around அப்படின்னா சுற்றிலும் இரத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மீனிங். அங்கே சுற்றிலும் இரத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மீனிங். நோ ட்ரேஸ் ஆஃப் எனி எக் அட் ஆல். ட்ரேஸ் அப்படின்னா தடயம், ட்ரேஸ்னா தடயம். நோ ட்ரேஸ் அப்படின்னா தடயம் இல்லை. எதுக்கு தடயம் இல்லை? ஆஃப் எனி எக் அட் ஆல், அதாவது முட்டை இருந்ததுக்கான தடயமே இல்லை, முட்டையின் தடயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. He was highly grieved. ஹீனா அவர், was highly grieved அப்படின்னா வருத்தப்பட்டார். ஹைலினா ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். பிகாஸ்னா ஏனெனில். கிரீவ்டுனா என்னது? வருத்தப்பட்டார். பிகாஸ்னா ஏனெனில். நவ் இப்பொழுது. he would not get even one single egg. அதாவது இப்பொழுது, நவுனா இப்பொழுது, he would not get அதாவது ஒரு முட்டை கூட பெற முடியாது. ஈவன் சிங்கிள் எக், ஒரு முட்டை கூட பெற முடியாது. இப்பொழுது ஒரு முட்டை கூட பெற முடியாது, அதனால் அவர் வருத்தப்பட்டார். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். His life was going on smoothly. His அப்படின்னா அவர், லைஃப் அப்படின்னா வாழ்க்கை, was going on smoothly அப்படின்னா, ஸ்மூத்லினா சீராக, was going on அப்படின்னா போய்கொண்டிருந்தது. அவருடைய வாழ்க்கை சீராக போய்கொண்டிருந்தது. வித் அப்படின்னா உடன், எதனுடன்? ஒன் எக் a day, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முட்டையுடன் அவரது வாழ்க்கை சீராக போய்கொண்டிருந்தது. பட் ஆனால், நவ் இப்பொழுது, நவ்னா என்னது? இப்பொழுது. he himself made his life miserable. ஹீனா அவர், himself அப்படின்னா அவருடைய, மேடுனா செய்தார். என்ன செய்தார்? ஹீஸ் அவருடைய லைஃப் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை, மிசரபிள் அப்படின்னா பரிதாபம். இங்கே மிசரபிள்னா என்ன? பரிதாபம். அதாவது இப்பொழுது அவரே அவருடைய வாழ்க்கையை பரிதாபமாக்கினார். அதான் இதோட மீனிங். The outcome of his greed was that he started becoming poorer and poorer day by day and ultimately become a pauper. The outcome of his greedனா பேராசை, பேராசையினுடைய விளைவு, was that he started becoming ஆகிக்கொண்டிருந்தது. என்னவாகிக்கொண்டிருந்தது? poorer and poorer, ஏழையாக மற்றும் ஏழையாக, டே பை டே, நாளுக்கு நாள் ஏழையாக ஆகிக்கொண்டிருந்தார். and ultimately became a pauper. பாப்பர்னா பரம ஏழை ஆகிவிட்டார். became அப்படின்னா ஆகிவிட்டார், பரம ஏழையாக ஆகிவிட்டார். அதாவது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, அவரது பேராசையினுடைய விளைவு என்னவென்றால், அவன் நாளுக்கு நாள் ஏழையாகவும் மாற ஆரம்பித்து இறுதியில் ஒரு ஏழையாக மாறிவிட்டான். அதான் இதோட மீனிங். He jinxed and how much foolish he was. அதாவது ஹீனா அவர், ஜின்ஸ்டா ஏமாற்றுக்காரராக, மற்றும் how muchனா எவ்வளவு, ஃபூலிஷ்னாக்க முட்டாளாக,
he wasனா இருந்திருந்தார், எவ்வளவு முட்டாளாக இருந்திருந்தார் அப்படின்னு அர்த்தம். அவர் எவ்வளவு ஏமாற்றுக்காரர் மற்றும் முட்டாளாக இருந்திருந்தார். The moral of the story is one who desire more. யார் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்களோ loses all, அனைத்தையும் இழக்கிறான் அப்படின்றதான் இதோட மீனிங். One should remain, ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். Satisfied with what one gets, அதாவது ஒருவனுக்கு தனக்கு என்ன கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தியாக இருக்க வேண்டும் என்று இந்த ஸ்டோரி சொல்லுது நமக்கு.